என்று கர்த்தர் சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி மகனை கூட்டு கொண்டு போனான். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியுங்க வந்து இப்படிப்பட்ட இந்த 18 இருந்து 20 வரை படிக்கிறது. எபிரேயர் 11:18 முதல் 20 வரை. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவரோடு சொல்லப்பட்டிருந்ததை இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் பாருங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றதினாலே மரித்தெழுந்து எழும்ப பண்ணின தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பாருங்க, ஆபிரகாமை பொறுத்தவரை ஈசாக்கை அவன் பலியிட்டு விட்டான். அது ஒண்ணு பலியிட்டது தான். ஏன்னா கடையில வச்சுட்டான், கட்டையில வச்சுட்டான், கத்தியில எடுத்தான். ஈசாக்கை ஆபிரகாமை பொறுத்தவரை என்ன இருந்துச்சு? பலியிட்டதுக்கு அடையாளம் தான். ஆனால் அவன் என்ன செய்யறான்? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்பிதான் செய்கிறான். ஏனென்றால் இந்த ஈசாக்கை என தகன பலியாக செலுத்தி அவனை சாம்பலாக்கினாலும் இந்த சாம்பலில் இருந்து ஈசாக்கை உயிரோடு எழுப்புவதற்கு என் தேவனால் முடியும். பீனிக்ஸ் பறவையை போல சாம்பலில் இருந்து உயிரோடு எழுப்புவதற்கு என் தேவனாலே முடியும். ஈசாக்கின் மூலமாக சந்ததி விளங்கும் என்ற வாக்குத்தத்தத்தை நம்பி அதை அவனை அழைத்துக் கொண்டு சென்றான். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அது மட்டுமல்ல வந்து என்ன சொல்றாரு பாருங்க, மகன்கிட்ட கேட்கிறான். அதில் வந்து வசனம் 22:8 படிக்கிறது. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். பாருங்க என்ன சொல்றாரு, போகும்போது கேட்கிறான் ஈசாக்கு ஆபிரகாம் இடத்துல, அப்பா என்ன நம்ம பலியிட போறோம், விறகு இருக்கு, எல்லாம் இருக்குது, பலி எங்க? பலிக்குள்ள ஆட்டுக்கடா எங்க அப்படின்னு என்ன சொல்லும் போது உடனே ஆபிரகாம் பாருங்க வாயிலிருந்து ஏதாவது அவிசுவாச வார்த்தை வருதா? எப்பா உன்னைத்தானே பலியிட போறானா? அப்படி சொல்லவே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் அவன் வாயில் எதை விசுவாசித்தானோ அதைத்தான் சொல்கிறான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்ன சொல்கிறார்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனால உங்களுடைய வாயின் வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது என்று நீங்க தெரிந்து கொண்டால், ஆபிரகாம் விசுவாசித்தான், அதையே தான் பேசுறான். மகன் கேட்டா கூட, எங்கப்பா அவனை காண, மகன் கேட்டா கூட என்ன சொல்றாரு? தேவன் நீங்க தேவன் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதனால வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அந்த மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில அதை குறித்து நம்ம பேசுகின்ற பொழுது அது நிச்சயமாக அந்த காரியம் நடைமுறை. ஆபிரகாமை குறித்து பேசுகிறோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதுதாங்க தேவனுடைய நமக்கு விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஏனென்றால் அவன் ஆபிரகாம் சரியான கீரை போடுறான். எந்த கீரை போடுறான்? ஐயோ என்னப்பா தெரியல, நீதான் போடுறா, ஓடி போவான். மாட்டி சொன்னேப்பா ஒழித்தான் பலியிட போடாம இருப்பானா? ஏன்னா அவசியம் குண்டுக்கிட்ட ஓடி போவான்ல. ஏன்னா அங்க மழை வர போன ஓடித்தான அப்புறம் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தோடு கூட பேசுகிறான். எந்த பட்டணம் போடுமோ, எந்த கீரை போடுமோ கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்க வீட்டுல எப்படி பேசணும்? என் தேவைகளை கர்த்தர் செய்வார். ஆனா இந்த ஐயோ ஒண்ணும் இல்லை என்ன அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஹல்லேலூயா. புரியுதா? அது முக்கியம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை நிறைவாக சந்திக்கக்கூடியவராக இருக்கு. ஏன்? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். ஹல்லேலூயா. அவர் மேய்ப்பராக இருப்பதனால நமக்கு எந்த விதத்திலும் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறாரு, என்ன செய்யறாரு? போஷிக்கிறார். ஹல்லேலூயா. ப்ரொவைடர், ப்ரொடெக்டர், கைடர். அதான் கர்த்தர் மேய்ப்பர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வாரு? பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. வீட்டுல வந்து என்ன சாப்பாடு எங்க இருந்து வரப்போதோ எப்படியோ அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்க பேசுவதனால உங்க மனைவியும் அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் போயிடும். இவரே இப்படி பேசிட்டாருனாக்க அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவிசுவாசமா? அப்ப அவங்க விசுவாசத்தை ஏன்னா என்ன செய்யணும்? உலகத்தாருக்கு ரிசெஷன் இருக்கலாம், நமக்கு எனக்கு இருக்க போவது கிடையாது. கர்த்தர் மேய்ப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பார் என்று நீங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய சகாயர், அவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வாரு, பார்த்துக் கொள்வார். நமக்கு தீமை நடக்காது என்று நம்ம பேச வேண்டும். ஹல்லேலூயா. இல்ல பிரதர், ஒரே வேதனையாக இருக்கு பிரதர். எப்படி இருக்கு? வேதனையா இருக்கு, வலியா இருக்கு. ஏன்னா இப்படி வேலை இடத்துல எதிர்பார்க்குது, அப்படியெல்லாம் நினைச்சக்கூடாது. மலையை பார்த்து அப்பாலே போயிட்டு நீங்க என்ன செய்யணும்? பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்காக இங்க உட்கார வச்சு இந்த செட்டப்ல அது பேசுறத ஒரு கேமராவை போட்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது. வெற்றி விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காக தான் இங்க ஆண்டவங்களை கொண்டு வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், எதையும் ஆயிருந்து பேச மாட்டேன். ஹல்லேலூயா. அது மிக முக்கியம். எபிரேயர் 11:20 படிக்கிறது.
விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். பாருங்க, இந்த ஈசாக்கு பாருங்க விசுவாசம் பேசுறதுனால அந்த விசுவாசம் என்ன செய்யணும், சூழ்நிலை மாற்றக்கூடியதா இருக்கிறது. இந்த ஆபிரகாம் விசுவாசத்தினால பேசுறதுனாலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பார்த்த குமாரனாய் ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, எப்பா நான் போறேன், நீங்களாம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க தெரியல, பிழைப்பீங்களா, ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்களா, ஏன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன எனக்கே தெரியலப்பா, பயமா இருக்கு அப்படியே பேசுனா, என்னுடைய ஆண்டவர் என் தகப்பனை ஆசீர்வதித்தார், என்னை ஆசீர்வதித்து. ஈசாக்கை பார்த்து அத்தனை ராஜாக்கள் பயந்தாங்களாம். ஏன்னா இவன் துறவை தோன்றான், அவன் துறவனை மூடுறான், திறவை தோன்றான், துறவுல தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அந்நிய தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் பயந்தாங்களாம். ஏனென்றால் இவனுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் இவனுக்கு கடந்து வந்து இருக்கிறது. அந்த தைரியத்துல தன்னுடைய மகனாகிய யாக்கோபை ஏசாவை குறித்து சொல்றான், வருங்காரியங்களை குறித்து சொல்லி, கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், என்ன ஆசீர்வதித்தார், உங்களையும். அந்த யாக்கோபை தன் பிள்ளைகளை கூட்டு 12 கூட்டு அவன் ஆசீர்வதிக்கிறான். நம்முடைய ஆண்டவர் முதலாவது ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், அவன் சீமானாக இருந்தான். அவனை காட்டிலும் பெரிய சீமானாக ஈசாக்கு இருந்தான். அவனை ஈசாக்கை காட்டிலும் பெரிய சீமானாக யாக்கோபு என்ன வச்சிருக்காரு, என்னை காட்டிலும் உங்களுடைய சந்ததியை கர்த்தர் பெரிதாக வைப்பார் என்று சொல்லி யோசேப்பை அங்க ஒரு ஜனாதிபதியாக ஆண்டவர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. அதனால தான் அவங்க விசுவாச வீரர்கள் பட்டியல் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா விசுவாசத்தினால இவர்கள் பிழைத்தவர்கள் யாரு, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம், யோசேப்பு எல்லாம் விசுவாசத்தினாலே பிழைத்தவர்கள். நம்ம அப்படியாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இன்றைக்கு இருக்குங்க, நல்ல விசுவாச வார்த்தையை பேசுறீங்க, ஆசீர்வாதமா இருக்கீங்க, உங்க பிள்ளைகள் இதை காட்டிலும் மேன்மையாக இருப்பாங்க. சவால் விட்டு சொல்லுங்க. ஏனென்றால் உங்க பிள்ளைகளுக்கு இந்த விசுவாச வார்த்தையை போதிக்கிறீங்க, அதை அவங்க கேட்கிறாங்க. எங்க அப்பா 2 காரணம் வச்சிருந்தாங்க, நான் இப்ப 10 மாடி வச்சிருக்கேன், பல காரணம் வச்சிருக்கேன் சொல்ற அளவுக்கு உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை காட்டிலும் யோசேப்பின் ஆசீர்வாதம் உயர்ந்ததாக இருந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கே ஆபிரகாம் அன்றைக்கு இருக்கிறனால அவன் தான் பில் கேட்ஸ் மாதிரி பெரிய பணக்காரன், அதை காட்டிலும் யோசேப்பு பெரிய பணக்காரன். ஹல்லேலூயா. தேசத்தினுடைய அத்தனை கீயும் இவன் டங்குவாரில் தொங்கிட்டு இருந்துச்சு. யாருடைய இடவாரில் தொங்கிட்டு இருந்துச்சு. எல்லா கிட்டைக்கு குடவனுடைய கீ எங்க தொங்கிட்டு இருந்துச்சு. எல்லா மக்களும் என்ன சாப்பாடு கிளம்புற யோசேப்பு எங்கே எங்கே ஜீவ ரச்சனை என்ன எல்லாருடைய தானியங்களையும் பூட்டிங்க வச்சிருந்தான். இவனை தேடினாங்க, மக்கள் தேடி வர அளவுக்கு கர்த்தரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம விசுவாசமா பேசுற வார்த்தையில இவங்க பேசினார்கள், சந்ததி வாழ்ந்திருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னாக்க, நம்ம மனசுல எப்பயும் குறைவு என அந்த எண்ணமே வாழ்க்கையில வரக்கூடாது. ஹல்லேலூயா. வாக்கு திட்டங்களை குறித்து நம்ம பேச வேண்டும், வருங்காரியங்களை குறித்து நம்ம பேச பயப்படவே கூடாது. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா என்னை காட்டிலும் மேன்மையா இருப்பார் என்று சொல்லி ஆபிரகாம் பிள்ளைகள் ஆசீர்வதித்து போல நம்ம என்ன செய்யணும், ஏனென்றால் கர்த்தருடைய தயவை பெற்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சிட்டு எல்லாம் அதுபுற கொடுக்கலுங்க, எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சி கொடுப்பாங்க. பாத்தீங்களா, ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தான் ஆதாமை ஆண்டவர் படைத்தார். அதே போல ஆபிரகாமை கொண்டு வந்துட்டு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டுதான் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார், ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னாக்க, நாம் இப்படியாக விசுவாசத்திலே வளர வேண்டும், குடும்பங்களிலே விசுவாசத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும், பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஈசாக்குடைய ஆசீர்வாதம் பெரியது, ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் பெரியது, யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் யோசேப்புடைய ஆசீர்வாதம் பெரியது. அவர்களெல்லாம் விசுவாசங்கள் பட்டியல் எழுதி வச்சிருக்கு. நாமும் விசுவாசத்தை குறித்து பேசுவோம். உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்கள் குறித்து நீங்க பேசுங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை காட்டிலும் நாளைக்கு மேன்மையா வாழக்கூடிய காரியங்கள் குறித்து பேசுவோம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை நீங்க தான் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை குறித்து நீங்க தீர்க்கதரிசி பேசுங்க. பாருங்க, யாக்கோபு தன் மகனுக்கு சொல்ற, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைப்பாரு, வருங்காலம் குறித்து சொல்றாங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தீர்க்கதரிசனம், முதல்ல உங்க வாழ்க்கைக்கு நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனம் ஓடி தேடாதீங்க. ஏன்னா என்ன பண்ணுறோம், அங்கே ஓடிட்டு போட அங்கே தீர்க்கதரிசனம் இங்கே சொன்னா இங்கே சொன்னான்ட்டு, முதல்ல உங்க வாழ்க்கைக்கு நீங்க தீர்க்கதரிசனம் சொன்னீங்களா அப்படி கேட்டு பாருங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம் நம்புறேன்,
கனப்படுத்துறேன். ஆனால் இன்றைக்கு நம்ம மனுஷரும் தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுறோம், எனக்கு வந்து தீர்க்கதரிசி சொல்லு அப்படி சொல்லி. ஹல்லேலூயா. இங்கே நீங்க உங்க வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசி சொல்லும்படியா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். எப்படிங்க சொல்றதெல்லாம் அடுத்த வாக்குத்தத்தை எழுதி கொடுத்துருப்பேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பாரு, உயர்த்துவாரு. கர்த்தர் என்ன மட்டும் என் சந்ததிகளையும் கர்த்தர் என்னை புகழ்ச்சி கீர்த்திமாக வைக்கிறாரு. என் புகழ் உலகமெங்கும் பறக்கிறது. இதாங்க தீர்க்க தரிசனம். இதை விட்டுட்டு அங்க தீர்க்க தரிசனத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, ஓடிக்கொண்டிருக்காங்க. புரியுங்களா? ஏன்னா ஜோசியக்காரன், அவன் ஜோசியக்காரன் ஓட்டியாண்டா இருக்கான், அதான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் வாழ்க்கை குறித்து அவன் ஜோசியம் தெரிஞ்சா அவன் ஏன் உட்காந்துட்டு இருப்பான்? இதுல போன 10 ரூபாய்க்கு மேலே வராதுங்க, 100 ரூபாய்க்கு மேலே வராது. இதுல எதுக்கு வேற விட்டு ஏதாவது போய் உழைப்போம் படிப்போம் போயிருக்காமே. அதனால தீர்க்க காரியங்களை புரியுங்களா, தீர்க்கதரிசியை நம்புற ரெஸ்பெக்ட் பண்ற. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க தீர்க்கதரிசி சொல்லக்கூடியவா மாறுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடையதே கிடையாது. அப்படி விசுவாசமா பேசுங்க, வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா.